அக்குபஞ்சர் யூபி 40 யூரினரி பிளாடர் 40 என்கின்ற புள்ளி. அக்குபஞ்சர்னால் நீடில் உபயோகிக்க வேண்டும். அக்கு ப்ரெஷர்னால் நான் விரலாலோ அல்லது நான் காட்டக்கூடிய உபகரணங்களாலோ நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். 21 முறை கிளாக்வைஸ், 21 முறை ஆன்டி கிளாக்வைஸ். இதற்கு உபகரணங்கள் இருக்கிறது. உபகரணங்களையும் நான் உங்களுக்கு தினமும் காட்டி வருகிறேன். இன்றைய தினமும் காட்டுகிறேன். இந்த புள்ளி எங்கே இருக்கிறது என்பதையும் புகைப்படம் ஒன்று ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தால் நீங்கள் இலகுவாக மிகவும் ஈஸியாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் அந்த புள்ளியை கண்டுபிடித்து விடலாம். சரி, இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? முழங்கால் மூட்டின் உட்புற ரேகை இருக்கிறது அல்லவா? காலை மடக்கும் பொழுது ஒரு ரேகை வரும். அந்த ரேகையின் மத்தியில் இந்த யூரினரி பிளாடர் புள்ளி, அதாவது யூரினரி பிளாடர் 40 அமைந்திருக்கு. அந்த முழங்காலை நீங்கள் மடக்குனீங்கனாக்க அந்த மடக்கிற இடத்துல அந்த இதில் மையத்தில் அமைந்திருக்கிறது. இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் என்னென்ன உபாதைகள், அதாவது வலிகள், நோய்கள் எதை ஒன்றாலும் இங்கே வைத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள். இது ஒரு மருந்தில்லா மருத்துவம். அதனால தான் இதை நான் தினமும் ஒவ்வொரு பகுதியாக போட்டு கொண்டு வருகிறேன். இந்த யூபி 40 என்கின்ற புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்தால் முழங்கால் வலி, கெண்டைக்கால் வலின்னு சொல்லுவாங்க, கெண்டை சதை இருக்கு இல்லையா, அதோட வலி, மற்றும் காலில் ஏற்படக்கூடிய வலிகள், தோள்பட்டை வலி, கழுத்து பிடிப்பு, பின்னங்கழுத்து வலி, காசநோய், இருமல், ஆஸ்மா, இவை எல்லாமே இந்த ஒரு யூபி 40 என்கின்ற புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதால் இந்த வியாதிகளிலிருந்து நிவாரணம் அடையலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய இந்த உபகரணம் செல் போட்டு வேலை செய்வது. இதில் இந்த நடுப்பகுதி இருக்கிறதல்லவா, இந்த நடுப்பகுதியை நீங்கள் அந்த 40 யூபி 40 என்கின்ற புள்ளியில் வைத்து ஒரு பக்கம் திருப்பினால் ஆன்டி கிளாக்வைஸ், மறுபக்கம் திருப்பினால் ஆன்டி கிளாக்வைஸ். இந்த புள்ளியை, இந்த பாயிண்ட், இது ஒரு சத்தம் கூட கேட்கும். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த இடத்தில் வைத்தால் அது 21 முறை கிளாக்வைஸ். ஒரு தரம் சுற்றும்போது நீங்கள் எண்ணிக்கொண்டே வரலாம். திரும்ப ஆன்டி கிளாக்வைஸ் செய்யலாம். இது கிடைக்கவில்லை என்றால் நீடில் உபயோகிக்கலாம். நீடில் இந்த மாதிரி ஒரு அக்குபஞ்சர் நீடில் கேட்டாக்குள்ளும். இதில் இந்த ஷார்ப்பான பகுதி இருக்கிறதா, இதை நீங்கள் இந்த பகுதியை தான் வைக்க வேண்டும். இந்த பகுதியை வைத்து நீங்கள் உங்கள் கைகளாலேயே கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் அப்படி சுற்றினாலே உங்களுக்கு அந்த வலி நிவாரணம் எல்லாம் கிடைத்துவிடும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்போம்.